கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேணும். காமராஜர் ஏசியில் வாழ்ந்தாருங்கிற சர்ச்சையை வந்து இப்போ வேணும்னு பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சர்ச்சைக்கு வந்து திரு ஆளுநர் ஷாலவாஸ் வந்து காமராஜர் தன்னோட இறுதி காலகட்டங்களில் ஏசி இல்லாமல் அவரால் இருக்க முடியலங்கிறத தமிழறிவு மணியன் காமராஜர் கட்சி வச்சுருந்த தமிழறிவு மணியன் பேசின அந்த ஆடியோவே பொது மேடையில் போட்டு காட்டிட்டாரு ஆளுநர். அவர் வந்து அந்த இதை வந்து முட்டுப்புள்ளி வச்சுட்டாரு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. காமராஜரை பற்றி பேசணுன்னா இவ்வளோ கேள்வி கேட்குற இந்த தமிழ் கூறும் நல்லுலகு தந்தை பெரியார் அவர்களை பற்றியும் திரு கலைஞர் அவர்களை பற்றியும் அவதூற காலம் முறை பரப்பும் பொழுது ஏன் தமிழ் கூறும் நல்லுலகு இதை கேட்கறதே இல்லை தெரியுமா? வணக்கம். திராவிடன் ஸ்டாப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது காமராஜர் வந்து தன்னோட இறுதி காலத்தில் வந்து ஏசி இல்லாமல் இருக்க முடியாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி திருச்சி சிவா அவர்கள் பேசினதை எதிர்த்து இப்போ எல்லாரும் சர்ச்சை பேச்சுகளை பேசிகிட்டு இருக்காங்க. காமராஜரை கொளுத்தி காமராஜருக்கு எதிரான அரசியல் தீவிர அரசியல் பண்ண பிஜேபி தமிழர்கள்லாம் கூட ஆடு நனைது நோயாளிகள் வந்தையா இப்போ காமராஜருக்காக நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க. இதில் வந்து நான் வந்து ஒரு சமீபத்தில் ஒரே ஒரு ஆடியோ ஒன்று கேட்டேன். இந்த திருச்சி வேலுசாமின்னு ஒருத்தர் இருக்கார் காங்கிரஸில். அந்த ஆளோட வீடியோ பார்த்து தான் நான் இந்த காணொலிக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். காமராஜரை பற்றி பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை விட காமராஜர் வந்து தமிழ்நாட்டோட பெருந்தலைவர். இவரை விட தந்தை பெரியாரை வந்து ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத உப்பு சப்புக்கு பிரயோஜனம் இல்லாத பர்சனல் லைஃப்பில் கூட ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காத, பொது மேடைகளில் நாகரிகம் கடைப்பிடிக்காத, கெட்ட வார்த்தைகளில் பேசுகிற ஒரு அரசியல் கட்சியோட மோசமான தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கே நாடு அறிஞ்ச தலைவர் வந்து சீமான் தான். தமிழ்நாட்டோட ஒழுச தலைவர். பொண்ணுங்க விஷயத்தில் மோசமாக பேசுனது, மாதர் சங்கத்தை பேசுனது, தான் குடும்பம் நடத்தின ஒரு பொண்ணையே போய் பாலியல் தொழிலாளின்னு சொன்னது, தான் வந்து நான் என்ன கர்ம காட்டுவீங்க, இவ்வளோ பேசலாம் வாயில் சொல்லவே முடியாது. அவ்வளோ மோசமான பேசுகிற ஒரு அரசியல்வாதி அவன் வந்து இந்த மண்ணோட தந்தையாக மதிக்கப்படுற தந்தை பெரியாரை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினான். அந்த விஷயத்தை யாருமே பொது சமூகத்திலேருந்து கண்டிக்கவே இல்லை. திராவிடர் கழகம் திமுக தவிர பொது சமூகத்தில் நான் சொல்கிறேன் கண்டிக்கவே இல்லை. அதே போல் திரு கலைஞர் அவர்களை பற்றி காலம் பூரா ஒரு அவதூறு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு பிக்சர் ஒன்று இதாகிடுச்சு. இந்திய நீதிமன்றங்களில் எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் ஒரு குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யப்படாத ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக கலைஞர் இருக்காரு. ஆனால் அவரை வந்து ஊழலோட தந்தைன்னு இவங்கெல்லாம் பேசுவானுங்க. இந்தியாவில் இருக்க பல நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்ட திரு ஜெயலலிதாவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. இப்போ இது எதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன்னாக்கா, இந்த காமராஜருக்கு எதிராக பேசினவங்க பொங்கி எழுற அத்தனை பேரும் காமராஜர் இன சமூகத்தை தாண்டி மற்ற இன சமூகத்தை சார்ந்தவங்களும் பேசியிருக்காங்க. அவங்கெல்லாம் எல்லாருமே சேர்ந்து நான் உடனே சொல்கிறேன், யாரெல்லாம் காமராஜர் இந்த விஷயத்தில் கண்டிக்கிறவங்க எல்லாருமே ஜாதி வெறி பிடிச்சவங்க. ஏன்னா இதே மாதிரி சர்ச்சை நீங்கள் ஒரு பெருந்தலைவர் பெரியார் பற்றி பேசும்போதோ இல்லை கலைஞர் பற்றி பேசும்போது நீங்களாம் ஏன் பொங்கலை பொழியல? ஏன்னா பெரியார் அவர்களும் கலைஞர் அவர்களும் மைனாரிட்டி சமூகத்தை சார்ந்தவங்க. காமராஜர் வந்து பெரிய சமூகத்தை சேர்ந்தவர். அந்த சமூகத்துக்கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணுங்கிறத பொங்குறீங்க பொழியுறீங்க. நான் வந்து காமராஜருக்கு எதிராக எந்த விஷயத்தையும் பேசணும்னு நினைக்கல. ஆனால் காமராஜர் செஞ்சாருன்னு சில சாதனைகளை தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர் வந்து 9 அணைக்கட்டுகளை கட்டியிருக்காரு. அது ரொம்ப மிக பாராட்டத்தக்க சாதனை தான். அதுக்கப்புறம் கலைஞர் வந்து 42 அணைக்கட்டு கட்டிட்டாரு. ஆனாலும் அந்த 9 அணைக்கட்டுகளை வந்து ஸ்பெஷல் தான். ஏன்னா காமராஜரோட 9 அணைக்கட்டுகளை ஸ்பெஷல்னு சொல்லும்போது தான் முன்னாடி பென்னிக்கு கட்டினான, அப்புறம் ஸ்டான்லி ரிசர்வாயர் மேட்டூர் அணைக்கட்டு கட்டின இங்கிலீஷ்காரவங்க, ஸ்டான்லி ரிசர்வாயர், பாபநாசம் டேம்லாம் அவங்க வந்து இதெல்லாம் பவானி டேம் 3 ஆங்கிலேயர்களே கட்டினார். பவானி டேமு, மேட்டூர் டேமு, பென்னிக்குக்கோட அந்த பெரியார் ரிசர்வாயர் 3 வந்து ஆங்கிலேயர்கள் கட்டினது. அதுக்கப்புறம் காமராஜர் வந்து 9 டேம் கட்டினார். அதில் 8 டேம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு டேம் வந்து மலம்புழா டேம் வந்து பாலக்காட்டில் இருக்குது, அது கேரளாவில் இருக்குது. அப்போ மெட்ராஸ் சமஸ்தானமாக இருந்ததுனால அவர் வந்து அதில் 9 டேம் கட்டினார். அதுக்கப்புறம் கலைஞர் அவர் வந்து 42 டேம் கட்டிட்டார். இந்த 9 டேம் கட்டின காமராஜர் கிடைச்ச பெருமை, பென்னிக்கு கிடைச்ச பெருமை, அந்த ஸ்டான்லி ரிசர்வாயர் கட்டினவருக்கும் அந்த பவானி டேம் கட்டின இங்கிலீஷ்காரருக்கும் மேட்டூர் கல்லணையை புனரமைச்சு திருப்பி கட்டு கொடுத்த ஆர்த்தருக்கும் கிடைக்காது. அதில் வந்து அவங்க வந்து அந்த ஆங்கிலேயர்கள் கட்டினதில் பென்னிக்கு கோடதை மட்டும்தான் மதிப்பாங்க. அது காரணம் அந்த மக்கள் வந்து குடி தண்ணி கூட இல்லாத, விவசாயத்துக்கு எதுவுமே இல்லாத, அடிப்படை விவசாயமே வழியே இல்லாத இடத்துல பென்னிக்கு கட்டினதுனால அவரை வந்து ஒரு அந்த ஊர் மக்கள், தேனி மாவட்ட மக்கள் வந்து ரொம்ப மிகுந்த நன்றியோட விசுவாசத்தையும் பென்னிக்கு பேசுகிறாங்க. அதே மேட்டூர் ரிசர்வாயர் கட்டினவரை அந்த ஆர்த்தர் தான் வந்து
கல்லணை கட்டினவர். அப்புறம் வந்து கல்லணை கரிகால் கட்டின கல்லணை இப்போ கிடையாது. இப்போ இருக்க கல்லணை வந்து ஆர்த்தர் கட்டினது தான். அதுக்கப்புறம் வந்து பாபநாசம் டேம் கட்டின அந்த பவானி டேம் கட்டின அந்த ஆங்கிலேயர்கள்லாம் இவங்க மதிக்க மாட்டாங்க. அதே போல் காமராஜரோட அந்த 8 டேம் மதிக்கிறவங்க பிற்காலத்தில் கலைஞர் கட்டின 42 டேமாக மதிக்கவே மாட்டாங்க. அப்படி கலைஞரோட டேம் கட்டினாரு, அதுவும் ஒரு அரசாங்கம். காமராஜர் மட்டும் தலையில் மண் சட்டி எடுத்து போய் கட்டினாரு, அவரும் ஒரு டேம் கட்டின ஒரு முதலமைச்சர், இவரும் ஒரு டேம் கட்டின முதலமைச்சர் தான். 42 டேம் கட்டினவரை ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் யாருமே ஒரு வார்த்தை கூட பாராட்ட மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மேட்டூர் டேமோட அந்த இதில் வந்து 3 டேம் காவேரியில் 3 டேம் கட்டினதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர்றது பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது கலைஞர் வந்து தமிழ்நாட்டு விவசாயிகளை வாழ வைக்கிறதுக்கு அந்த இலவச மின்சாரம் கொடுத்து எல்லாரும் போர் போட்டு அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இது வந்து அந்த ஆர்த்தர் கட்டின அந்த மேட்டூர் டேமுக்கு இணையான ஒரு சாதனைன்னு சொல்லிட்டு பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன் பேசியிருக்காரு. அதையும் யாருமே பாராட்டி பேச மாட்டாங்க. அதே போல் அண்ணா தமிழக பெருங்கனவுக்கான நூலில் அண்ணாவை பற்றி அண்ணா வந்து பார்லிமெண்ட் சட்டமன்றத்தில் ஒரு இடத்துல பேசும்போது காமராஜர் செஞ்ச சாதனைகள் எல்லாத்தையும் வந்து பட்டியலிடுவாங்க காங்கிரஸ்காரங்க. அப்போ அண்ணா சொல்லுவார், நீங்கள் வந்து ஒரு பசுமாடு வாங்கியிருந்தீங்கன்னா கூட அது கண்குட்டி போட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து பால் கறந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வாங்கினது வந்து ஒரு பொம்மேரி நாய்க்குட்டி, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, அது வந்து அசட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு உண்மை இருக்குது. என்னன்னாக்கா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் காமராஜர் கொண்டு வந்த ஐஐடி இருக்குது. அதில் தமிழர்கள் எங்கேயாவது படிக்கிறாங்களா? 1-2 பேரை தவிர. அதில் வந்து கோமியம் குடிக்கிறவன் வந்து பிரின்ஸிபலாக இருக்கான். கோமியம் குடித்தா ஜுரம் போய்டுன்னு சொல்கிறவன் வந்து பிரின்ஸிபலாக இருக்கான். அவன் வந்து கோமியம் குடிக்கிறது பிரின்ஸிபலே பேசுகிறான்னா அப்போ மற்றவங்க எப்படி இருப்பாங்க? அப்புறம் எந்த நாளும் ஜாதி பிரச்சனைகளும் ஜாதி ஒடுக்குமுறையும் வந்து மாணவிகள் தற்கொலை பண்ணது, மாணவர்கள் தற்கொலை பண்ணது எல்லாமே தமிழ்நாட்டில் நடக்கிறது வந்து அந்த இப்போ கூட ஐஐடியில் ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு புதிச்சவங்க எவனுமே ஐஐடியில் நடந்தது கொதிக்கவே இல்லை. என்னென்னா அந்த ஐஐடி வந்து ஒன்றிய அரசு நிறுவனமாகவே அடையாளப்படப்படுது. தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அதே போல் மணலியில் இருக்கிற அந்த 9 ரீஃபைனரிஸ் வந்து கலைஞர் திரு காமராஜர் கொண்டு வந்தது. அதை நீங்கள் அந்த வெப்சைட்டை திறந்து பாருங்கள். அது எல்லாருமே நூலர்கள் நூல் போட்டா வேணும். ஒன்றிய அரசு ஃபோட்டோவும் ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் மோடி இவங்களோட ஃபோட்டோஸ் தான் அதில் இருக்கும். அதில் பணிபுரிகிறவங்களும் அதான் கீழ் வேலைகள், அதாவது லோயர் வேலைகள் இருக்குல்ல. இப்போ வெளிநாட்டுக்கு வடக்கே நீங்கள் வந்து கீழ் கொத்தனார் சித்தால் வேலை பார்க்குறாங்க, அந்த மாதிரி வேலைக்கு தான் தமிழர்கள் எடுப்பானுங்க. அந்த 9 ரிஃபைனரிஸ்லையும் பெல்லுலேயும் அதே தான். என்எல்சி இருக்குது நெய்வேலியில். அது வந்து தமிழ்நாட்டு மக்களோட இடத்துல தான் என்எல்சியை உருவாக்குனாரு திரு காமராஜர். ஆனால் அந்த என்எல்சிக்கு இடம் கொடுத்தவங்க வீட்டுக்கெல்லாம் கூட இன்ன வரைக்கும் வேலை கொடுக்கலான்றத பாமக அன்புமணி ராமதாஸ் பல போராட்டங்கள் நடத்திட்டாங்க. அதை அவங்களே கேட்டுப்பாங்க. இப்போ கூட என்எல்சியில் உங்களுக்கு பணி கொடுக்கலன்னு சொல்லி பார்க்குறேன். என்எல்சியில் டாக்டராக இருக்கவங்க கூட ஒரு வட இந்தியன் தான் இருக்கான். என்எல்சி இதில் இருக்கவங்க, பெல்லில் இருக்கவங்க எல்லாருமே அந்த ஒன்றிய இதை வந்து நம்மளோட வார்த்தையில் சொல்கிறத விட சீமான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி காமராஜரும் பெருந்தலைவர் காமராஜரும் முத்துராமலிங்க தேவர் ஐயாவும் தேசியத்தின் பின்னால் நிற்காமல் தமிழ் மக்கள் பின்னாடி நின்று தான் நம்ம எங்கேயோ போயிருப்போம். அவங்க தேசியத்தின் பின்னால் நின்றதுனால நம்ம ஒடுக்கப்பட்டுட்டோம். காமராஜர் கொண்டு வந்த எல்லா ப்ராஜெக்ட்டுமே இன்றைக்கும் ஒன்றிய அரசோட நேரடி பார்வையில் ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதில் தமிழர்களுக்கு நுழைவு ரொம்ப 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 கம்மி. பெல்லு, அப்புறம் வந்து என்எல்சி, இப்போ இங்கே மணலி, ஐஐடி, இந்த மாதிரி எல்லாமே. ஆனால் யாருமே தமிழ்நாட்டில் காமராஜருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசிடக்கூடாது. நானும் காமராஜருக்கு எதிராக பேச விரும்பலை. ஆனால் நீங்கள் யாருமே தந்தை பெரியார், தமிழர்களோட வாழ்க்கையை புரட்டி போட்டவர் தந்தை பெரியார், அவருக்கு எதிராக பேசுகிறத யாருமே கண்டிக்கவே இல்லையே. காமராஜருக்கு எதிராக பேசினா மட்டும் என்ன உடனே பொங்கிட்டு வந்துடுறீங்க? ஏசி பயன்படுத்துறதுன்னா உலகமாக குத்தமா? ஒரு அரசியல்வாதி ஆகிட்டா டெம்போ ஓட்டு கேட்கறதுக்கு போகிறதுக்கு பெரிய சுகமான வேனு, ஒரு மேடை, ஃபேனு, ஏசி. ஜெயலலிதா வந்து ஹெலிகாப்டரோட படிகளுக்கே கூண்டு போட்டு இறங்கி வந்து சொகுசு வாழ்ந்துச்சு. அதையும் யாரும் கண்டிக்கலை. இப்போ காமராஜர் இது மாதிரி ஒரு ஏசி போட்டிருந்தாரு. ஏசி போட்டதில் என்ன தப்பு? சொன்னோன்னு உடனே காமராஜருக்கு எதிராக பேசிட்ட மாதிரி பொங்குறீங்க, பொழியிறீங்க. இதில் இந்த திருச்சி வேலுசாமி வந்து காமராஜர் அப்படி கஷ்டப்பட்டார் இப்படி கஷ்டம், அதை பற்றி இல்லை. திருச்சி வேலுசாமி மாதிரி ஒரு ஓலா விடுற ஆளுங்களை யாருமே உங்களுக்கு பார்க்கவே முடியாது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன். ராஜீவ்காந்தி கொலையை பற்றி ரகோத்தமன் வந்து ஒரு புக்கு, ரகோத்தமன் சிபிஐ ஆஃபீஸர் வந்து ராஜீவ் கொலை வழக்குன்னு ஒரு புக் எழுதிருக்காரு. அதே மாதிரி திருச்சி வேலுசாமி ஒரு புக் எழுதிருக்காரு அந்த ராஜீவ் கொலையை பற்றி. அந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா திருச்சி வேலுசாமி வந்து எவ்வளோ பெரிய ஓலா விடுற ஆளுங்கிறது தெரிஞ்சிடும்.
ராஜீவ்காந்தி ஏடிஎம்கேவோட கொடியவே தான் தான் வடிவமைச்சு தான் தான் எம்ஜிஆருக்கு எல்லா ஆலோசனையும் செஞ்சு ஏடிஎம்கே உருவாக்கினேன். ஜெயலலிதா வந்து சேவல் சின்னத்தையும் இப்போ ரெட்டைபுறா சின்னத்தையும் இணைச்சதுக்கு ரெட்டைலையை பெற்று இந்த ஏடிஎம்கே உருவாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஜெயலலிதாவுக்கு நான் தான் ஆலோசனை சொல்லேன் இப்படின்னு. அப்புறம் விடுதலை புலிகளுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு அடுத்து கட்டிக்கிட்டே இருப்பான். காங்கிரஸுக்கு எதிரான எல்லா விஷயத்தையும் செஞ்சதா வேலுசாமி சொல்லுவார். ஏடிஎம்கே உருவாக்குனது, ஜெயலலிதாவை ரெட்டைலையை உருவாக்க, ஜெயலலிதாவுக்கு ஜார்ஜ் அணியம் இணைச்சி ரெட்டைலை உருவாக்கி கொடுத்தது, அப்புறம் வந்து விடுதலை புலிகளுக்கு உதவுனது எல்லாமே காங்கிரஸுக்கு எதிரானது. ஆனால் வேலுசாமி பல வருஷமாக காங்கிரஸில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20-25 வருஷமாக காங்கிரஸ் திமுகவும் தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் திமுக முதுகில் தான் காங்கிரஸ் 20-25 வருஷமாக பயணிக்குது. காங்கிரஸோட கூட்டணி காட்சிகள் எல்லாம் என்னன்னு ஆமாதிமுக போட்ட கூட்டணி, ராஷ்ட்ரிய ஜனதா தளத்திட்ட போட்ட கூட்டணி, அகிலேஷ் யாதவ் கிட்ட கூட்டணி பற்றியெல்லாம் போய் விசாரிச்சு பாருங்கள். கலைஞரும் ஸ்டாலினும் காங்கிரஸ் அவ்வளோ மதிப்பு மிக்கதா இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்காங்க. காங்கிரஸால் தான் திமுக 2 தடவை ஆட்சி இழந்துச்சு. ஆனாலும் அந்த கூட்டணி தர்மத்துக்காக அவங்களோட இவ்வளோ இணக்கமாக போயிருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல 25 வருஷமாக திமுக முதுகில் ஏறி சவாரி செஞ்சுட்டு ஒரு சின்ன விஷயம் காமராஜரை பற்றி பேசிட்டாருன்னு உடனே கருணாநிதினு பேசுகிறான் இந்த திருச்சி வேலுசாமி. அதனால் விசுவாசம்னா என்னன்னே தெரியாதா? அரசியல் எதுனா உடனே அதுக்காக எதை வேணாலும் பேசுவீங்களா? நன்றி நண்பர்களே. காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.